எனக்கு சீமான் அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய சீமான் அவர்களை என்னெல்லாம் திமுககாரங்க பேசியிருக்காங்க, பெண்களை அவதூறாக அதெல்லாம் கண்டிக்காம பொன்ராஜ் அப்படின்றவர் ஏதோ ஒன்று பேசி வாய் வார்த்தையில் ஏதோ உளறிட்டாருன்னு கூட வச்சிங்களா. ஆனால் அடுத்த அதை வந்து தவறாக பேசிட்டோன்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் தான் பேசுனது கரெக்டுன்னு நினச்சி திரும்பவும் அதை பற்றி பேசுகிறாரு. ஆனால் திரு சீமான் அவர்கள் அதை ஆதரித்து பேசுகிறார் என்றால் அவர் மக்களுக்கு, முக்கியமாக இஸ்லாமிய பெண்கள் முதற்கொண்டு, ஏன் பெண்களில் வந்து அவர் வந்து வேட்பாளர் வரைக்கும், எம்எல்ஏ கேண்டிடேட் வரைக்கும் அவர் நிறுத்தியிருக்கிறாரு. அவங்க இல்லைன்னா, விஜய் ரசிகர் இல்லைன்னா கூட அவங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது ஒரு பெண்மணி, ஒரு ரசிகையாக இருந்திருக்கலாம், ஒரு பிடித்தவராக இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து அவர் பேசுகிற வார்த்தை என்னன்னா, அதை என்னால் சொல்ல முடியாது, பொன்ராஜ் சொன்ன அந்த வார்த்தையை. அப்படி பேசியிருக்கிறவர் அவர் வந்து மனசில் அவர் ரொம்ப பெரிய ஆள், அவர் வந்து மனசில் ரொம்ப நாள் வச்சுருந்தார், பாவம் ஏதோ ஒரு இதில் பேசிட்டார் அவர் அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா, நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க இந்த நாட்டுக்கு? இந்த இந்த பெண்களுக்காக நீங்கள் என்ன பேச வரீங்க? இத்தனை நாள் பெரியாரோட விஷயத்தை அவ்வளோ எதிர்த்து நீங்கள் நிறைய விஷயம் பேசிக்கிறீங்க பெண்களுக்காக. இன்றைக்கி இவர் பேச இந்த திமுகவில் இருக்கிற திமுக பெண்களை வந்து ஒரு விஷயத்துக்காக இது பண்ணுறாரு. அந்த விஷயத்துக்கு நீங்கள் அவர் தான் எல்லாம் காரணம் இல்லை அப்படின்னு எதிர்க்கிற ஆள் நீங்கள். அதே திமுகவில் இருக்கிற பொன்ராஜ் அவர்கள், சரிங்களா, அவங்க சப்போர்ட்டாக பேசுகிற பொன்ராஜ் அவர்கள் பெண்களை பற்றி இவ்வளோ இழிவாக பேசின நீங்கள் என்ன சார் அவருக்கு பேசுகிறீங்க கண்டிச்சு? அப்துல் கலாம் சார், அப்துல் கலாம் அவர் என்ன ஒரு மனுஷன் சார். அவர் பெரிய தமிழ்நாடு இல்லை சார், உலகம் முழுக்க அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். அவர் கூட இருந்தவர் இப்படி பேசியிருக்கிறாருன்னு நீங்கள் கண்டனம் தெரிவிக்காமல் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா சார்? இது ஏன் சார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சீமான் சார்?